ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இனி என்ற தலைப்பிலே நான்காவது வாரமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆவியானுடைய துணை கொண்டு 2 எழுத்து தான் அது. ஆனால் அது அந்த இனி என்ற காரியம் எவ்வளவாக நம் வாழ்க்கையில செயலாற்றுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லேனா. சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, தகப்பனே, ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க. இனி என்ற வார்த்தையிலே நீர் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீரோ அதை மட்டும் பேச நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். இந்த நாளிலும் கூட இனி நாம் திரும்பவும் தொடர்ந்து வாசிப்போம். ஏசாயா 52:1 பின்பகுதி. சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. இனி உன்னிடத்தில் வருவதில்லை. யார் வருவதில்லையா? விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. விருத்த சேதனம் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல ரொம்ப முக்கியமாய் காணப்படுகிறது. நம்ம விருத்த சேதனம் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். ஆண்களுக்கு ஒரு முக்கியமான காரியம் அந்த விருத்த சேதனம் பண்ணனா அவங்கள பரிசுத்தப்படுத்துறது போலதான் அதுக்குரிய காரியமா இருக்குது. இந்த நாட்கள்ல புதிய ஏற்பாட்டு காலத்துல விருத்தம் என்பது வசனத்தினாலே நாம் கரைதிரையற்ற பரிசுத்த கூட்டத்தோடு நாம் கலக்கும்படியாக, கரைதிரையற்றவர்களாக வசனத்தின் மூலம் நாம் சுத்தமாக்கப்படுவதுதான் உண்மையான அது அர்த்தமாய் காணப்படுகிறது. அந்த விருத்த சேதனம் இல்லாதவனும் வசனத்தின் அடிப்படையே இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அதற்கு முந்தின பகுதியை நம்ம வாசிக்கும் போது எழும்பு எழும்பு சீயோனே, முந்தின பகுதி வாசிக்கலாம். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். பாருங்க, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி நம்மிடத்தில் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது அந்த முந்தின பகுதி நமக்கு சொல்லுது. முதலாவது என்ன சொல்லுது? நாம் எழும்ப வேண்டும், இருக்கின்ற இடத்திலிருந்து எழும்ப வேண்டும், எல்லா அசுத்தத்திலிருந்து எழும்ப வேண்டும். எழுந்திரு என்று சொல்றார். எழும்பு எழும்பு சீயோனே என்று சொல்லி சீயோனாகிய நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார். முதலாவது எழும்ப வேண்டும். 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் வல்லமையை தரித்துக்கொள். எது நம்முடைய வல்லமை? என்னுடைய ஆண்டவர் தான் நமக்கு வல்லமையா இருக்கிறார். ஆண்டவரை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். வல்லமையுடைய ஆண்டவரை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். 3வது, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேம் சொல்வது நாம் தான். அது அந்த பரிசுத்த நகரமாய் நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர். புது இஸ்ரவேல் மக்களாகிய, புது எருசலேம் மக்களாகிய நாம் காணப்படுகிறோம். நாம் அந்த அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்க, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், நீதியின் சால்வை, இதைத்தான் நம்ம உடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல 3 காரியம் சொல்ல. முதலாவது எழும்ப வேண்டும், 2வது ஆண்டவருடைய வல்லமையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும், 3வது பாத்தீங்கன்னா வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல. அப்பதான் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உங்களுடைய வாழ்வில் வரவே முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கையில அசுத்தமான காரியங்களுக்கு அவன் உட்படுவதற்கு
இது பண்ணப்பட்டான். பாருங்க, அந்த போத்திபாரின் மனைவி அவனை அசுத்தத்திற்கு இழுக்கின்றான். ஆனால் அவன் என்ன பண்ணல, அதற்கு ஈடு கொடுக்கவில்லை. காரணம் என்னன்னா, அவன் ஆண்டவரோடு இணைந்திருந்தான், ஆண்டவருடைய வல்லமையை தரித்திருந்தான். அவன் அலங்கார வஸ்திரங்களை, பரிசுத்த வஸ்திரத்தை, தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான். அதனால்தான் அசுத்தன் வந்தாலும் அதை அவனை டச் பண்றதுக்கு ஆண்டவர் விடவே இல்லை. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். ஏசாயா 51:9-10 வசனங்கள். எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? பாருங்க, எழும்பு எழும்பு பெலன் கொள்ளு என்று சொல்லி சொல்றார். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் எழுந்து ஆண்டவருடைய வல்லமையை தரித்துக் கொள்ளும் போது நாம் பெலன் கொள்ளுகிறவரா இருக்கோம். என்னத்துல பெலன் சொல்லும் போது, ராகாப் என்பது எகிப்துடைய மறுபெயர். சரிங்களா? வலு சர்பம் என்பது முதலை என்பது குறிக்கிறது. அது எகிப்தின் சின்னமாயிருக்கிறது. அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோமா, பாருங்க, அதுல என்ன போட்டிருக்கு, ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்பத்தை, அந்த அளவுக்கு நமக்கு பெலன் தருவாராம். அந்த பெலன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், அவர் எழுந்திருக்க வேண்டும். முதலாவது எழும்பு என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததுதான் வல்லமையை தரித்துக் கொண்ட போது பெலனை நாம் பெற்றுக்கொள்ள, வல்லமையை தரித்துக் கொள்ளும் போது அவருடைய பெலனை பெற்றுக்கொள்றோம். அப்ப ராகாபா இருந்தாலும், அந்த எகிப்தா இருந்தாலும், எல்லாவற்றையும் என்ன பண்ணுவோமா, நம்ம முறித்து போடுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். பரிசுத்த நகரமாகிய நம்மை பார்த்துதான் அவர் சொல்றாரு. எனவே நாம் அவருக்கு சாட்சிகளாய் வாழ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அவரிடத்திலே அர்ப்பணித்து, எந்த அசுத்தனும் இனி என் வாழ்க்கையிலே வரக்கூடாது ஆண்டவரே, எந்த அசுத்தமான காரியங்களுக்கும் நான் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி அவருடைய வல்லமையை தரித்து கொள்ளும் போது அவர் என்ன செய்யறாரு, நமக்கு முன்பாக எந்த அசுத்தனோ, எந்த விருத்த சேதனம் இல்லாதனோ, புறஜாதிக்காரனோ, அசுத்தமான காரியங்களோ யாரும் நமக்கு எதிராக வராதபடி, இனி வராதபடி அவர் பாதுகாப்பா. உன்னிடத்தில் சொல்றார் பாருங்க, ஒருமையில சொல்றார். நம்ம வாசிக்கும் போதெல்லாம் என்னிடத்தில் சொல்லும் போது நம்மளை பார்த்துதான் நம்ம ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்ற. ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 52:2 வாசிக்கலாம். எப்படி எழுந்திருக்க வேண்டுமா, எப்படி எழுந்திருக்க வேண்டும்? தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. பாருங்க, முதலாவது எப்படி எழுந்திருக்கணுமா, தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்கணுமா. எப்படி பார்த்தீங்களா? ஆண்டவர் ஏசாயா தீர்க்கன் மூலமாக நம்மோடு பேசுறாரு. தூசினா நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும். நம்மை சுற்றி நெருங்கி இருக்குது இல்லையா பாவங்கள், அந்த பாவங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு, வசனம் சொல்லுதே, உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்ன பண்ணுமா, நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா எப்படி எழுந்திருக்க வேண்டும், தூசியை விட்டு எழுந்திருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 59:17 வாசிக்கலாமே. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து, நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து, வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். பாத்தீங்களா? அந்த வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளணும், உடுத்திக் கொள்ளணும்னு சொல்லிருக்கல. என்ன வஸ்திரம் அது? நீதியை, ஆண்டவருடைய நீதியை நாம் மார்க்கவசமாக அணிந்து, ரட்சிப்பேன்னு சொன்னேன் இல்லையா, வஸ்திரம், ரட்சிப்பேன்னு வஸ்திரத்தை சீராவை நமது சிரசில் தரித்து, நீதி சரிக்கட்டுதல் எனும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி, வைராக்கியத்தை சால்வையாக, அது என்ன வைராக்கியம்? கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நாம் போர்வையாக போர்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். அப்படிதான் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. இங்க கூட பாத்தீங்கன்னா 52:2 பாத்தீங்கன்னா, உன் கழுத்தில் உள்ள சீயோன் குமாரத்தியே, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. என்னென்ன காரியத்திலே நாம் கட்டப்பட்டிருக்கோமோ, கழுத்துல நுகத்தடிகளை பாருங்க. ஆதியாகமத்துல கூட 27:4 40 வசனத்துல பாத்தீங்கன்னா, கழுத்தில் உள்ள நுகத்தடி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கோம். நீங்க அப்ப அந்த நுகத்தடின்னு சொல்லும் போது, மாடுகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முதுகு பக்கத்துல ஒரு பெரிய இப்படி இருக்கும், என்ன சொல்றது, கட்டி மாதிரி பெருசா
திமிரோ என்னமோ சொல்லுவாங்க. அதுல 2 பக்கத்துலயும் கட்ட வச்சிருவாங்க. அதுதான் நுகத்தடி. அது அப்படி இப்படி போகாதபடி அந்த வண்டியை இழுக்கிறதுக்கு, ஏர் உழுறதுக்கெல்லாம் நேர்கொண்ட நடக்கணும்ன்றதுக்காக அதை மாதிரி பண்ணுவாங்க. அது நிமிரவே முடியாது, குனிஞ்சு தன்னுடைய வேலையை செய்யும். அது மாதிரிதான் இந்த நுகத்தடி என்னும் கட்டுகளை நம்ம என்ன பண்ணுமா, அவிழ்த்து விடு அப்படின்னு சொல்லப்படுது. கழுத்துல அந்த நுகத்தடின்றது ஒரு பாரம், உலகத்தின் பாரங்கள் எல்லாம் நம்ம அழுத்தி நம்ம மேல நோக்கி பார்க்க முடியாதபடி கீழ் நோக்கியே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா. 2வது எப்படி எழும்பணும், தூசியை விட்டு எழுந்திருக்கணும். அடுத்தது ஏசாயா 59:17 வாசித்ததன்படி என்னென்னத்தெல்லாம் நம்ம உடுத்திக்கணும், நீதி சரி கட்டுதல் என்னும் சால்வையை நம்ம போர்த்தி கொள்ளணும், ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளணும். அப்புறம் எப்படி எழும்பணும், கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விட்டு நேராக பார்க்கும்படியாக, கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக நாம் எழுந்திருக்க வேண்டும். கடைசியா ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பத்திகளா, அந்த அசுத்தன் இனி உன்னிடத்தில் வருவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்ப நம்ம பரிசுத்தமா வாழும்போது, ஆண்டவரோடு இணைந்து இப்ப சொல்லப்பட்ட காரியத்தெல்லாம் விட்டு விட்டு நாம் எழுந்திருக்கும் போது எதை அணிந்து கொள்ள வேண்டும், எதை விட்டு விட வேண்டும் என்று சொல்லி, தூசியை விட்டு உதறி விட்டு எழுந்திருக்கணும். அப்புறம் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விட்டு எழுந்திருக்கணும். அப்ப எப்படி எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஆண்டவருடைய வல்லமையை தரித்து கொள்ளணும், அவருடைய ரட்சிப்பு வஸ்திரத்தை போர்த்தி கொள்ளணும், தரித்து உடுத்தி கொள்ளணும், இப்படிலாம் சொன்னோம் இல்லையா. நீதி செய்யணும், சரி கட்டுதல் என்னும் சால்வையை நம்ம போர்த்து கொள்ள. அப்போ இருக்கும்போது தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யும் நடப்பிக்கிறதுமாக ஒன்றும் அதில் பிரவேசிப்பார். நமக்குள்ள எதுவுமே இனி எதுவுமே வருவதில்லை என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியாண்டிய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார். எதுல பிரவேசிப்பாருங்க, கர்த்தருடைய வீட்டிலே நாம் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு பாடலை கூட பாடலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, எழும்பிடு நீ சீக்கிரமாய், தரித்துக்கொள் வல்லமையை அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு எழும்பு மகளே, உடுத்தி கொண்டு எழும்பு மகனே. பிரியமானவனே, எழும்பிடு நீ சீக்கிரமாய், தரித்துக்கொள் வல்லமையை அலங்கார வஸ்திரத்தை. பாருங்க, எலியா கூட சோர்ந்து போய் அந்த சூறை செடி கீழே படுத்திருந்தான். 1 ராஜாக்களின் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதுல 17ஆம் அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 19ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை பாருங்க. ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்றான். எழுந்திருந்து போஜனம் பண்ணு. ஏன்னா இந்த ஏசபேலுக்கு பயந்து கொண்டு எலியா ரொம்ப சோர்ந்து போய் கொஞ்ச தூரம் பிரயாணம் பண்ணி அந்த ஒரு வனாந்தரத்துக்குள்ள போய் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே, நான் வாழ்ந்ததெல்லாம் போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளுங்க, நான் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்லன்னு சொல்லி படுத்துக்கிறான். அப்ப ஆண்டவர் அதை பார்த்து சும்மா விடல. ஐயோ, என்னுடைய பிள்ளை வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவனாச்சே, இப்படி போய் சோர்ந்து போனான்னு சொல்லி ஒரு தேவ தூதனை அனுப்பி அவன் என்ன பண்ண, தூங்கிக்கிட்டு இருக்க அவனை எழுப்பி 5ஆம் வசனத்துல தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்றான். உடனே அவன் விழித்து பார்க்கிற போது தழலில் சுடப்பட்ட அடையும் பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கு. குடிச்சுப்புட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்றான், திருப்பி படுத்துக்கிறான். அப்ப 7ஆம் வசனத்துல கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணுன்னு சொல்ல. எழுந்திருக்கணும், முதலாவது இருக்கிற இடத்திலிருந்து எழுந்திருக்கணும், எழுந்திருந்து போஜனம் பண்ண. அதுதான் என்ன, கர்த்தருடைய வார்த்தைகள். தழலில் சுடப்பட்ட அடை என்பது கர்த்தருடைய வார்த்தை, புடமிடப்பட்ட வசனங்கள். அதுதான். தண்ணீர் என்பது ஆவியானவரின் அடையாளமாய் இருக்கிறது. அந்த அவருடைய துணையோடு நீ எழுந்து போஜனம் பண்ணி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு 2ஆவது தடவை சொல்றத நம்ம பாக்குறோம். முதலாவது போஜனம் பண்ணுன்னு தான் எழுப்புறாரு. 2ஆவது அவன் படுக்கும் போது, அப்பா நீ படுக்க வேண்டியவன் அல்ல, நீ எழுந்திருந்து பிரயாணம் பண்ணும், நீ அநேக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும், அநேக தீர்க்க
தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணணும். அதே போல அவன் எழுந்திருந்து சாப்பிட்டு குடித்து போஜனத்தின் பலத்தினால் 40 பாத்தீங்களா, போஜனத்தின் பலத்தினால எத்தனை அடை இருந்திருக்கும், ஒரு 2 அடை இருந்திருக்குமா என்னன்னு தெரியாது, அது ரொம்ப பலன் இருந்திருக்காது. ஆனா அதுதான் வசனத்தின் அருமை, வல்லமை. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த வல்லமையை தான் தரித்து கொள்ள வேண்டும். 40 நாட்கள் பாருங்க, அவன் அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாட்கள் ஒரே பர்வதம் மட்டும் நடந்தான் போட்டிருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அவன் நிறைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் அபிஷேகம் பண்றாரு, ராஜாக்களை அபிஷேகம் பண்றாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருக்கும் போது மட்டும்தான் எழும்பு சீயோனே என்சா பரவாயில்ல, அந்த இடத்துல எழுந்திருந்து வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்லும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. இனி எந்த அசுத்தமான காரியங்களும், எந்த தீட்டுள்ள காரியங்களோ, எந்த விதமான பிரச்சனைகளோ, எந்த காரியங்களோ நம்முடைய வாழ்வில் பிரவேசிக்காதபடி, நம்மிடத்தில் வராதபடி ஆண்டவர் பாதுகாத்துக்கொள்வார். 2வது பாருங்க, வாசிக்க கேட்போம். ஏசாயா 60, 19, 20 வசனங்கள். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். பாத்தீங்களா, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும். இது எப்படிங்க, சூரியன் தானே நமக்கு பகல்ல வெளிச்சமா இருக்கும். சூரிய வெளிச்சம் ஒரு நாள் சூரியன் இல்லாட்டி எப்படி, அவ்வளவுதான் இல்லையா, உலகமே இருண்டு இருக்கும் இல்லையா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சூரிய வெளிச்சம் எல்லாம் நிரந்தரம் இல்லப்பா, அதெல்லாம் மாறி போகும். ஒரு நாள் சூரியன் இருண்டு போகும் இல்லையா, ஒரு நாள் அவருடைய வருகையில சூரியன் இருண்டு போகும். சந்திரன்லாம் தன்னுடைய வெளிச்சத்தை அப்படியே மலமலன்னு நட்சத்திரங்கள்லாம் கொட்டோன்னு அவருடைய வருகையை குறித்து சொல்லப்படுது. அதெல்லாம் சொல்றாரு, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே, நான் தாப்பா, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையான. இனி என்று சொல்ல எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இனி நீ சூரிய வெளிச்சம், சூரியனெல்லாம் போய் என்ன பண்றாங்க, வணங்குறாங்க. ஆண்டவர் ஆண்டவரை தான் வணங்கணுமே தவிர, இந்த படைத்த ஆண்டவரை வணங்கணுமே தவிர படைப்புகளை நாம் என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது. அதெல்லாம் மாயையா இருக்கிறது. அவர் படைத்த படைப்பு ஒரு நாள்ல எல்லாம் அது மறைந்து போகும், எல்லாமே அது மறைந்து போகும். வானங்கள் அப்படியே சுருண்டு போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே பிரியமான கர்த்தரே நமக்கு நித்திய எப்பவுமே அவர் வெளிச்சமும், அவர் நம்முடைய தேவனே நமக்கு மகிமையுமா இருப்ப. அடுத்த வசனம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில். யார் சூரியன்? நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் தான் நமக்கு சூரியனாய் இருக்கிறார். அது இனி அஸ்தமிப்பதில்லை. நீதியின் சூரியன் இனி அஸ்தமிப்பில், அது மறைஞ்சே போகுது. நமக்கு உதிக்கிற சூரியன் என்ன பண்ணுது, காலையில உதித்து மாலையில அஸ்தமித்து போகுது. அஸ்தமன நேரம் இருக்கு இல்லையா. ஆனா ஆண்டவர் நீதியின் சூரியன் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார்ல, நித்திய வெளிச்சமா இருக்கார்ல, அவர் என்ன பண்ண மாட்டாரு, மறைந்து போக மாட்டார். சந்திரன் இனி மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி சொல்லப்படுது. எவ்வளவு பாத்தீங்களா, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல பெரிய பெரிய மீட்டிங்ஸ், பாட்டு வீட்டெல்லாம் பாடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா லைட்ஸ், அப்படியே அந்த லைட்ஸ் பாத்தீங்கன்னா போக்கசிங் லைட், கலர்ஃபுல் லைட்ஸ், அப்படியே நம்ம கண்ணையே ஒரு மாதிரி பண்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த வெளிச்சம் இல்லைங்க, அதெல்லாம் மகிமை கிடையாது, அதெல்லாம் மகிமை கிடையாது. கர்த்தரே நமக்கு வெளிச்சமா இருப்பான். நம்ம பாடும்போது அங்க வெளிச்சம் உண்டாகணும். நம்முடைய முகத்தை பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் பிரகாசமா இருக்கணும். இப்ப ஒரு போதிக்கணும்னு சொன்னா நம்முடைய முகத்தை பார்க்கிறவர்கள் இயேசுவை நம்ம முகத்துல காணணும். அதுதான் உண்மையான வெளிச்சம், அதுதான் நித்திய வெளிச்சம். இந்த பிரகாசமான இந்த லைட் எல்லாம் போட்டு, போக்கசிங் லைட் எல்லாம் போட்டு நம்ம முகத்தை அப்படியும் இப்படியுமா காட்டி நம்ம பாட்டு பாடுறதோ செய்தி கொடுக்குதோ அது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யாத்திராகமம் 34:35 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்ளுவான். பாருங்க, மோசையை குறிச்சு சொல்லப்படுது. மோசை முகம் ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. எப்படி இந்த பிரகாசம் வந்துச்சுன்னா, 40 நாட்கள் மலையில சாப்பிடாம குடிக்காம
தண்ணி குடிக்காம எதுவுமே பண்ணாம அவருடைய பாதத்துல உட்காந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படி டைம் போயிருக்கு பாத்தீங்களா. சாப்பிடல, தண்ணி குடிக்கல, கர்த்தரும் அதே மாதிரி எதுவுமே செய்யல. அவர் பார்த்து அவருடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்த உடனே அந்த முக சாயல் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை வளர 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 அந்த பிறந்த உடனே சாயல் சொல்ல முடியாது. தெரியல, இப்பதானே பிறந்திருக்கு, யார் போல இருக்கு, இவங்களை போல இருக்கு, அவங்கள போல இருக்கு அப்படின்னு ஒரு உத்தேசமா தான் சொல்லுவாங்க தவிர அது பிறந்து வளர 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 அந்த தாயின் முகத்தை பார்க்கும்போது அது தாய் முகம் போல இருக்கும். தந்தை முகத்தை பார்க்கும்போது தந்தை முகத்தை போல இருக்கும் இல்லையா. அது போலதான் மோசே இரவும் பகலும் 40 நாட்கள் என் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அந்த பரிசுத்தமுள்ள முகத்தை பார்த்து கொண்டிருந்தான் அல்லவா. எனவே அவருடைய முகமோ பிரகாசித்துதான். பாருங்க, ஆரோனும் இஸ்ரவேல் புத்தரும் 30ஆம் வசனத்துல ஆரோனும் இஸ்ரவேல் புத்தர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்திலே சேர பயந்தார்களாம். அவ்வளவு பிரகாசமாச்சு அவனுடைய முகம். அவன் கிட்ட போறதுக்கு இல்ல. 29ஆம் வசனத்துல அவன் சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே, பாருங்க, தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதன்னா. மோசேக்கு தெரியல, ஆனா ஆரோன் மற்றவங்க எல்லாம் பாக்குறாங்க, என்ன இப்படி பளபளன்னு வரானே, பிரகாசிப்பா இருக்கிறானே, கிட்டவே போறதுக்கு பயப்படுறாங்க எல்லாம். அப்பதான் மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்தில் வந்திருந்தார்கள். மோசே அவர்களோடு பேசினான். அப்பதான் அவங்களுக்கு அவங்க சொல்லி இருப்பாங்க கண்டிப்பா. அதனால அவன் மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தை முக்காடு போட்டுக்கிட்டான். உங்ககிட்ட வர கூப்பிட்ட உடனே சொல்லி இருப்பாங்க, அது இதுல எழுதப்படல. கூப்பிட்டா, ஐயோ முகம் ரொம்ப பிரகாசமா இருக்குது, எங்களால கிட்ட வர முடியலன்னு ஒரு வேளை சொல்லி இருக்கலாம். அதனால அவங்ககிட்ட பேசுற வரைக்கும் என்ன பண்ணிருந்தானா, முக்காடு போட்டு கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அந்த 35ஆம் வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் முகம் பிரகாசத்தை கண்டார்கள். மோசே அவருடைய பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் அவங்களோட பேசும் போதெல்லாம் அந்த முகப்பிரகாசம் உடனே போயிரலங்க, அது இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப நேரம், அது ரொம்ப நாளா இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்களோட பேசும் போதெல்லாம் முக்காடு போட்டுக்குவாராம் மோசே. என்ன ஆச்சரியமான காரியம் பாத்தீங்களா. இதுதான் பிரகாசங்க, இதுதான் பிரகாசம். இன்னொரு சம்பவம் கூட நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமோ 10ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் எனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. பாத்தீங்களா எவ்வளவு ஆச்சரியமான காரியம். 10 வாதையில 9வது வாதை காரிருள், 3 நாள் காரிருள். பாருங்க, அந்த காரிருள்ல பாத்தீங்கன்னா எகிப்து கூடாரங்கள் எல்லா இடத்துலயும் எகிப்து தேசம் முழுவதும் என்னாச்சு, காரிருள் இருந்தது. கையதான் நீட்டுறார் மோசே, கைய நீட்டுறாரு. எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள். 3 நாள் மட்டும் ஒருவரை பார்க்க முடியவில்லை. ஒரு தடவி பார்த்துதான் கண்டுபிடிக்கும்படியான ஒரு காரிருள். ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம். இதுதாங்க வெளிச்சம். இதுதான் ஆண்டவர் சொல்றார் பாத்தீங்களா. நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா, ஏசாயா 60:19. கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருக்கா. இனி சூரியன் உனக்கு அஸ்தமிப்பது, அந்த இதெல்லாம் அஸ்தமிச்சிடும். உலக பிரகாரமான சூரியன்லாம் அஸ்தமிச்சிரும். ஆனா உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்றார். இந்த வெளிச்சமாகிய ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளும் போது இருள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அவர் நமக்கு வெளிச்சமாயிருந்து நம்மை பாதுகாப்பார். ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் வேளையிலே எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. ஆம் பிரியமானவர்களே, நம் மேய்ப்பராய் இயேசு இருக்கும்போது நம் வாழ்விலே குறைகள் இல்லை, இருள் இல்லை, வெளிச்சம்தான். என்னோடு அவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் வேளையிலே
எங்கும் வெளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா பக்தன் உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் பாடியிருக்கிறார். நீங்களும் நானும் அப்படி பாட, அப்படி உணர நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீதியின் சூரியனாக நம்முடைய வாழ்க்கையிலே இனி இந்த சூரியன் வேண்டாம், இந்த சூரியன் வேண்டாம், நமக்கு அவர்தான் நீதியின் சூரியனாய் நித்திய வெளிச்சமாயிருக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. கடைசி குறிப்பாக வாசிக்க கேட்போம். ஏசாயா 62 வசனம் 4. நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். பாருங்க, இது எவ்வளவு அருமையான வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும், எப்சிபா என்று சொன்னா பாருங்க, எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். எப்சிபா என்றால் கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்க என்ற அர்த்தம். பியூலான்னு சொன்னா உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்ற அர்த்தம். நீ எப்பொழுது வாழ்ந்து சுகித்திருப்பாய் என்ற அர்த்தம். எப்சிபா பியூலான்னு யாராவது பேர் வச்சிருந்தீங்கன்னா உரிமை பாராட்டிச்ச கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வெறும் எப்சிபா பியூலா என்ற பேருக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும், நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்று உன் தேசம். நம்மளெல்லாம் எப்சிபான்னு சொல்றார், நம்மளெல்லாம் பியூலான்னு சொல்றாங்க. உங்க பேர் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இனி நாம் கைவிடப்பட மாட்டோம். பாருங்க எப்படி அவர் கைவிடாம இருப்பாராம். அந்த முந்தர பகுதி பாருங்க 62 3ஆம் வசனம் பாருங்க. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். பாத்தீங்களா, நம்ம எப்படி கைவிடாம பண்ணா அவருடைய கையில நம்ம இருக்கிறோமா, அவருடைய கையில அலங்காரமான கிரீடம். நம்ம அவருடைய கையை பார்க்கும்போது ஒரு கிரீடமா இருக்கிறோமா, அலங்காரமான கிரீடமா இருக்கிறான். உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடி, ஒரு ராஜாவுக்கு சூட்டப்படுற அந்த ராஜமுடி, அதுவும் கிரீடம் தாங்க, அதுவும் கிரீடம், அலங்காரமான கிரீடம், ராஜமுடி. நம்மளை பார்த்து வச்சிருக்கிறார். அதனால யாருமே நம்ம என்ன பண்ண முடியாது, பறிக்க முடியாது என்று சொல்லப்படுது. வாசிக்கலாம் யோவான் 10ஆம் அதிகாரம் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரத்துல 28 29 வசனத்துல பாத்தீங்கன்னா அதுல ஒரு அழகான வார்த்தை சொல்லப்படுது. 28 29 வாசிங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. பாத்தீங்களா, ஆண்டவர் கரத்துல இங்க கிரீடமா இருக்கிறோம் இல்லையா, ராஜமுடியா இருக்கலாமையா, இந்த இடத்துல அவர் ஆட்டுக்குட்டியா இருக்கிறோம். நம்ம அவர் கையில ஆட்டுக்குட்டியா இருக்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரும் அதை என் கையில இருந்து என்ன பண்ண முடியாது, பறித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஒருவரும் அதை பறித்து கொள்ள முடியாதுப்பா, யாரும் என்கிட்ட இருந்து பறித்து கொள்ள முடியாது. அப்படி நான் இனி அவளை கைவிடப்பட மாட்டேன், இனி அவனை கைவிட மாட்டேன் என்று சொல்லி அடிக்கடி இல்லையா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி யாக்கோபை பார்த்து சொல்றாரு. எல்லாரும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றதை நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யோவான் 10ல நல்ல மேய்ப்பனாக அவர் இருக்கிறார். நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கிறோம் பிரியமா. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உங்கள் பாருங்க, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறதுன்னு 27ஆம் வசனத்துல சொல்லிட்டான். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள என் கையிலிருந்தும் பறித்து கொள்ள முடியாது, என் பிதாவின் கையிலிருந்தும் பறித்து கொள்ள முடியாதுன்னு சொல்றார். ஏசாயா 62:12 வாசிக்கலாமே. பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள், நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவார். பாத்தீங்களா, இந்த வசனத்துக்குரிய விளக்கம் தான் அது. நம்ம பரிசுத்த ஜனமாய் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதனால்தான் அந்த தேசம் சொல்றால, உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். இந்த இடத்துல பாருங்க, நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இதெல்லாம் தனியா வாஸ்து பாருங்க, அப்படியே கண்ணீரோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லதான் நமக்கு பிரியமா இருக்கும். பாருங்க, மத்தேயு 13:19 பாத்தீங்கன்னா அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு.
ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அப்ப யார பறிச்சுக்குவாங்களாம்? சத்துரு யார பறித்து கொள்ளும்? விதை சரியான முறையில இல்லாத, பாருங்க அது எந்த நிலத்துல விழுந்த விதைன்னு போட்டிருக்கு 13:19. அது வழியருகே விதைக்கப்பட்ட விதையா காணப்படுது. அப்படி அப்படிப்பட்டவனாய் இருந்தா சத்துரு என்ன பண்ணுவான்? பறிச்சுட்டு போயிடுவான். இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்றான். நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்துல இருக்கும் அலங்காரமான கிரீடமாகவும் ராஜ முடியுமா இருக்கலாம். அதனால சத்துரு பறித்து கொள்ள ஒரு நாளும் விடக்கூடாது. அதே ஏசாயா 62:8 வாசிப்போம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். பாத்தீங்களா? அப்போ என்ன செய்வாராம்? கைவிடாமல் என்ன செய்வாராம்? இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். நான் சத்துருக்களெல்லாம் போஷிக்க மாட்டேப்பா, உன்னதான் நான் போஷிப்பேன். உன் பிரயாசத்தினால உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திர குடிக்கிறதுல நீதான்ப்பா குடிப்ப. உனக்கு தான் அது கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டா. இதை ஆணையிட்டு கொடுக்கறாங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? நீங்களோ நானும் இனி அசுத்த நம்முடைய வாழ்க்கையில வர முடியாது. இனி நம்முடைய என்ன காரியம் இருக்குது? 2வது நம்ம வாசிக்க கேட்டோம். இனி அவர் தான் நமக்கு நீதியின் வெளிச்சமாக நித்திய வெளிச்சமா இருப்பார். எதுவுமே சூரியன் நமக்கு வெளிச்சம் கொடாது. இனி பகலிலே இனி சூரியன் வெளிச்சம் கொடுக்காது. 3வது பாத்தீங்கன்னா, இனி ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். யாரும் அவர் கையிலிருந்து நம்மை பறித்து கொள்ள முடியாது. இதை உரிமை பாராட்டி நாம் ஜெயம் எடுக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். கைவிடாரேசு கைவிடா நம்மை ஒரு போதும் அவர் கைவிடா. நம்மை ஒரு போதும் அவர் கைவிடார். கைவிடாரேசு கைவிடா. சாத்தானின் சேனைகள் வந்தாலும் சதிநாச மோசங்கள் நேர்ந்தாலும் சேனைகளின் கர்த்தரேசு நமக்காக யுத்தங்கள் செய்வார். கைவிடாரேசு கைவிடார். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, இனி எங்களுடைய வாழ்க்கையில எந்த அசுத்தர்களும் எந்த ஒரு சத்துருவும் எங்களுடைய வாழ்க்கையில நுழைய முடியாதபடி நீர் எங்களை பரிசுத்த வஸ்திரத்தினாலே அலங்கரித்து பாதுகாத்துக் கொள்வீர் ஆண்டவரே. தகப்பனே, இனி எங்களுடைய முகம் பிரகாசமாய் இருக்குமே தவிர இருள் அடையாத ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே இனி சூரியன் ஆண்டவரே கர்த்தாவை பகலிலே வெளிச்சம் கொடுக்காது. ஏனென்றால் நீர்தான் ஆண்டவரே எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கேன். எங்களுடைய வாழ்க்கையிலே இருள் இல்லை. இருள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிச்சமாய்ந்து உதவி செய்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இனி கர்த்தாவே நாங்கள் கைவிடப்பட்டவர்கள் என்று எண்ணப்படாதபடி உம்முடைய கரத்தில் உள்ள ராஜமுடியும் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறப்படாலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இனி என்ற வார்த்தையை நாங்கள் 4வது வாரமாக தியானிக்க செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இனி எந்த பிரச்சனையும் இல்லாதபடி, இனி அவருடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகாதபடி, இனி இருள் சூழ்ந்து கொள்ளாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.